ஸ்ரீ ரேவா காண்டம் 5ஆம் அத்தியாயம். நர்மதை நதிக்கு பெயரிடுதல். யுதிஷ்டிர மன்னர் கூறினார், சிறந்த பிராமணரே, தாங்கள் விவரித்த முழு கதையும் அற்புதமானது. முனிவர் கூட்டங்களும் நானும் மிகுந்த ஆச்சரியம் அடைந்துள்ளோம். ருத்ரரின் உடலில் இருந்து தோன்றியதாலும் மனித தோற்றுவாய் இல்லாததாலும் இந்த தெய்வீகமான புண்ணிய நதியான நர்மதை பெரும் பாவங்களை அளிக்கும் என்பது மிகவும் உறுதியளிக்கிறது. நல்ல புனித சடங்குகளை செய்யும் முனிவரே, 7 கல்பங்கள் முடிவடைந்த பிறகும் தாங்களே சாட்சியாக இருக்கும்போது இந்த மங்களகரமான நதி உங்களுடன் இணைந்து அழியாமல் இருக்கிறது. இதைவிட சிறந்த புண்ணியம் வேறு என்ன இருக்க இயலும்? இந்த தெய்வீக பெண்ணும் மகா முனிவரே, நீங்களும் அழியாமல் இருக்கும்போது முடிவடையும் என்று குறிப்பிடப்பட்ட அந்த 7 கல்பங்கள் யாவை? யுகத்தின் முடிவில் பறவை கூட்டங்களின் தடயமே இல்லாமல் முழு பிரபஞ்சமும் ஒரு பரந்த நீர்ப்பரப்பாக மாறியிருந்த போது மகாதேவன் என்ன வடிவத்தை எடுத்தார்? அவர் பிரபஞ்சத்தை எவ்வாறு அளிக்கிறார்? அவர் அந்த பெரும் நீர்க்கடலில் எவ்வாறு வசிக்கிறார்? அவர் பிரபஞ்சத்தை எவ்வாறு படைக்கிறார்? அவர் உயிரினங்களை எல்லாம் பாதுகாக்கிறார். எல்லாம் ஒரே கடல் போன்ற நீர்ப்பரப்பாக மாறி இருக்கும்போது அந்த தெய்வீக நதி என்ன வடிவத்தை எடுக்கிறது? அவள் ஏன் நர்மதை என்று அழைக்கப்படுகிறாள்? அவள் எவ்வாறு ரேவா என்று நினைவு கூறப்படுகிறாள்? இந்த அஞ்சனா அல்லது ரஞ்சனா என்ற பெயர் ஏன்? ஏன் சுரசா? அவள் ஏன் கிருபா என்று அழைக்கப்பட்டாள்? மந்தாகினி என்ற பெயர் ஏன்? அவள் ஏன் சோனா என்று அழைக்கப்பட வேண்டும்? ஏன் திரிகூடா? ஏன் வாலுவாகினி? கோடிக்கணக்கான தீர்த்தங்கள் பெருங்கடலில் கலந்துள்ளன. இந்த கோடிக்கணக்கான நதிகளில் எத்தனை நதிகள் நர்மதைக்கு சேவை செய்கின்றன? புனித நூல்களை அணிந்த முனிவர்களாலும் தெய்வங்களாலும் அவள் எவ்வாறு வணங்கப்படுகிறாள்? சிறந்த முனிவரே, அவள் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறாள் என்று ஏன் கேட்கப்படுகிறது? புராணங்களை அறிந்தவர்களால் அவள் ஏன் வைஷ்ணவி என்று அழைக்கப்படுகிறாள்? அந்த சிறந்த நதி வழிபடப்பட வேண்டிய அந்த ஸ்தலங்களும் தீர்த்தங்களும் யாவை? ஹரர் வீற்றிருக்கும் வெவ்வேறு தீர்த்தங்களை குறித்து தனித்தனியாக குறிப்பிடுங்கள். ருத்ரனால் உருவாக்கப்பட்ட அந்த தெய்வீக நதியின் அளவு மற்றும் மகத்துவம் என்ன? ருத்ரனால் உங்களுக்கு கூறப்பட்ட கர்மங்களின் சடங்குகளின் தன்மை என்ன? சிறந்த பிராமணரே, இந்த பிரதேசம் எவ்வாறு மிலேச்சர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது? மிகுந்த அறிவுடைய மார்க்கண்டேய முனிவரே, புனிதரே, இதை எனக்கு எடுத்துரைப்பீராக. மார்க்கண்டேய முனிவர் கூறினார், முக்கண்ணனான பெருமானால் எடுத்துரைக்கப்பட்ட நர்மதை குறித்த புராண கதையை அனைத்து முனிவர்களும், யுதிஷ்டிர மன்னரே, நீங்களும் கேளுங்கள். இதை நான் வாயு தேவரிடமிருந்து செவிமடுத்தேன். அவர் இதை மகேஸ்வரரிடம் இருந்து செவிமடுத்திருக்கிறார். மனிதர்கள் இயலாதவர்கள் என்பதால் முனிவர்கள் இதை முற்காலத்தில் சுருக்கினார்கள். முதலாவது மாயூரம். அன்பானவரே, அதன் பிறகு கௌர்மியம் வருகிறது. பின்னர் புரா, கௌசிகா, மாத்ஸ்யா மற்றும் துவிரதா. வாராகம் என்பது என்னால் காணப்பட்டது. வைஷ்ணவம் 8வது ஆகும். பிறகு நயக்ரோதா என்று அழைக்கப்பட்ட ஒன்று தோன்றியது. பிறகு சிறந்த ஆகாங்ஷா. பிறகு பத்மா, தாமசா, சம்வர்த்தா, உத்வர்த்தா மற்றும் மகாபிரளயம். வேதங்களை அறிந்த அறிஞர்கள் புராணத்தை குறித்து இவற்றை குறிப்பிட்டனர். இவை அந்த உன்னத ஆன்மாக்களால் சுருக்கப்பட்ட பதிப்புகளாகும். அவை பிரம்மா மற்றும் பிறராலும் பெரும் முனிவர்களாலும் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. புராணங்களின் உள்ளடக்கங்களை அறிந்தவனே, அதை நான் விரிவாக எடுத்துரைப்பேன். இந்த நதி அழியாதிருந்த மிகவும் பயங்கரமான 7 கல்பங்களின் போது இந்த குணாதிசயங்கள் இருந்தன. அனைத்து அசையும் உயிரினங்களும் வேறுபடுத்தி அறிய முடியாத இருளில் சூழப்பட்டு தெளிவாக அறியப்படவில்லை. சந்திரன் மற்றும் சூரியனின் கதிர்கள் மறைந்தன. உயிரினங்கள் மறைந்து போயின. அந்த இருளின் உச்சத்தில் பிரபஞ்சத்தின் குருவான புருஷன் தனது பெரும் பெயரால் அறியப்பட்டார். நித்தியமானவர் வெளிப்பட்டவராகவும் வெளிப்படாதவராகவும் இருந்தார். அவர் அதில் தனியாக சஞ்சரித்தார். பிறகு ஓம்கார வடிவானவர் மறைந்தார்.
மேலும் த்விஜன் மூலத்திலிருந்து இரண்டாவதாக பிறந்தவர் காயத்ரியை உருவாக்கினார். பின்னர் விராட் புருஷனான ஈசானன் அவளுடன் விளையாடினார். அவர் தனது சொந்த உடலில் இருந்து 5 பூதங்களால் ஆனதும் அந்த பூதங்களின் பெயரால் அழைக்கப்படுவதுமான பிரபஞ்சத்தை படைத்தார். விளையாட்டாகவே அவர் 5 பூதங்களால் ஆன பிரபஞ்சத்தை படைத்தார். விராட் எனப்படும் அந்த பரம்பொருள் விளையாட்டாகவே பீஜத்துடன் வித்துடன் ஹிரண்மயனை பொன்னிறமயமானவனை படைத்தது. அது 12 ஆதித்யர்களை சூரியர்களை போன்ற ஒளியுடன் கூடிய ஒரு தெய்வீக முட்டையாக மாறியது. அந்த முட்டையை உடைத்து 4 முகங்கள் கொண்ட பிதாமகனார் பிறந்தார். அவர் தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள், விலங்குகள், உயிரினங்கள் மற்றும் பறவைகள், வியர்வையில் பிறந்தவர்கள், முட்டையில் பிறந்தவர்கள் மற்றும் கருவில் பிறந்தவர்கள் ஆகியோரை கொண்ட பிரபஞ்சத்தை இவ்வாறு படைத்தார். இந்த முட்டையே புராணங்களில் முதல் முட்டை என்று கூறப்படுகிறது. சிறந்த மன்னரே, பரமேஷ்டியான ருத்ரன் கடல் போன்ற பரந்த நீர்நிலையில் உமையுடன் விளையாடினார். தேவி உமையின் மகிழ்ச்சியால் ஏற்பட்ட வியர்வை துளியிலிருந்து ஒரு அற்புதமான பெண் பிறந்தாள். சர்பனுடைய மார்பு உமையின் மார்பகங்களை அழுத்திய போது தாமரை விழிகளை கொண்ட ஒரு சிறந்த பெண் வியர்வையிலிருந்து வெளிப்பட்டாள். இது 2வது பிறப்பு. யுதிஷ்டிர மன்னரே, அந்த பெண் நதி தேவர்கள், அசுரர்கள் மற்றும் மனிதர்களின் உலகங்களை சுற்றி சுழன்றாள். வடிவழகில் நிகரற்றவளாக இருந்த அவள் 3 உலகங்களையும் மயக்கினாள். அவளை கண்ட தேவர்கள் மற்றும் தைத்தியர்களின் தலைவர்கள் மயங்கி போனார்கள். இவளை எப்படி அடைவது என்று அவர்கள் வியந்தனர். பரதகுலத் தோன்றலே, அவர்கள் அந்த பெண்ணை அங்கேயும் இங்கேயும் தேடினார்கள். அவள் தனது மயக்கும் மற்றும் வசீகரமான அழகாலும் நளினமான பாவனைகளாலும் முழு பிரபஞ்சத்தையும் வசீகரித்தாள். அவள் மேகங்களுக்கு மத்தியில் ஒரு மின்னல் கீற்று போல தனது தெய்வீக வடிவில் அசைந்து திரிந்தாள். கன்னியர் அனைவரிலும் மிக சிறந்தவளான அவள் தனது ஒளியில் பிரகாசித்தாள். அப்போது அந்த பெண்ணின் மீது மோகம் கொண்டு காமத்தால் ஆட்கொள்ளப்பட்ட அனைத்து தேவர்களும் தைத்தியர்களும் தானவர்களும் அந்த பெண்ணை தங்களுக்கு அளிக்குமாறு ருத்ரனிடம் வேண்டினார்கள். அப்போது மகாதேவர் கூறினார், தேவர்கள் மற்றும் தானவர்கள் ஆகிய இருவரில் யார் வலிமையிலும் ஒளியிலும் மேலானவர் என்பதை நிரூபிக்கிறாரோ அவரே இந்த பெண்ணை அடைவார், மற்றபடி அல்ல. சிறந்த தேவர்களே, அப்போது அனைத்து தேவர்களும் அசுரர்களும் நான் அவளை பிடிப்பேன் என்று கூறி அந்த பெண்ணை அணுகினார்கள். அனைவரும் அவளை கண்டு கொண்டிருக்கும் போதே அந்த பெண் மறைந்து விட்டாள். பிறகு அவர்கள் அவளை ஒரு யோஜனை தூரத்தில் இருப்பதை கண்டார்கள். அவர்கள் அனைவரும் அவள் காணப்பட்ட இடத்தை நோக்கி விரைந்தனர். பிறகு அவர்கள் அவளை 3 அல்லது 4 யோஜனை தூரத்தில் இருப்பதை கண்டார்கள். பிறகு யானை நடை கொண்ட அந்த பெண் மறைந்து நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான யோஜனை தூரத்தில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டாள். அவளது லேசான தன்மை காரணமாக அவள் 100,000கணக்கான யோஜனை தூரத்தில் காணப்பட்டாள். அவளை சில சமயங்களில் முன்னாலும் சில சமயங்களில் பின்னாலும் வெவ்வேறு திசைகளிலும் இடைப்பட்ட திசைகளிலும் கண்டார்கள். அந்த அழகிய பெண் ஒரு திசையிலும் பல திசைகளிலும் தோன்றினாள். இவ்வாறு அவள் அவர்களை 1000 தேவ ஆண்டுகள் காலம் அலைந்து திரியும்படி செய்தாள். ஆனால் மகாதேவரின் அங்கங்களில் இருந்து பிறந்த அந்த பெண்ணை அவர்களால் அடைய முடியவில்லை. அதன் பிறகு அந்த பெருமான் உமையுடன் இணைந்து உரக்க புன்னகைத்தார். கணங்கள் தாளத்திற்கேற்ப மகிழ்ச்சியுடன் நடனமாடின. திடீரென்று அந்த பெண் சங்கரனாருக்கு மிக அருகில் காணப்பட்டாள். அவளை கண்டதும் வியப்படைந்த தேவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டு திரும்பிச் சென்றனர். பிறகு பினாகம் ஏந்திய அந்த பெருமானான ஈசனார் அவளுக்கு ஒரு பெயரை சூட்டினார். நீ உனது குறும்புகளாலும் விளையாட்டுக்களாலும் அவர்களை மகிழ்வித்ததால் அழகிய பெண்ணே, நீ சிறந்த நர்மதை நதியாக மாறுவாய். நர்மம் கேலி கூட்டல் கொடுப்பவள். அந்த பெருமான் தனது வடிவத்தை மீண்டும் ஏற்றுக்கொண்டு கேலி செய்தார். குளிர்ந்த நீரும் மங்களகரமான அம்சங்களும் கொண்ட இந்த நதிக்கு அவரால் நர்மதா என்று பெயரிடப்பட்டது.
முன்பு சம்புமூர்த்தியால் கூறப்பட்டபடி 7 கல்பங்களின் அழிவு ஏற்பட்ட போது மாமன்னரே அவள் இறக்கவில்லை. அவள் நர்மதை என்ற பெயரில் புகழ் பெற்றாள். பின்னர் அவர் அந்த நற்பண்புகளை உடைய சிறந்த பெண்ணை மகா சமுத்திரத்திற்கு அளித்தார். இறைவனார் தேவர்களின் தலைவன், அனைத்து உயிரினங்களுக்கும் பூதங்களுக்கும் அதிபதியானவர் அவளை சமுத்திரராஜனிடம், கடல் அரசனிடம் அளித்தார். அதன் பின்னர் தெய்வீக நதியான நர்மதை நுரைகளின் ஊடாக ஆரவாரமாக புன்னகைத்து கொண்டு ருட்ச மலையிலிருந்து இறங்கி நதிகளின் அதிபதியான சமுத்திரமான கடலில் கலந்தாள். இவ்வாறு அவள் பிரம்ம கல்பத்தில் ஈஸ்வரனாரிடமிருந்து பிறந்தாள். மத்ஸ்ய கல்பத்தில் என்னால் காணப்பட்டாள். நான் விவரிப்பதை கேளுங்கள். 5ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.